ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றின வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்கள் மாமியார் வந்து உங்களை குறை சொல்லாமல் இருக்கணும், நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பற்றின வீடியோ தான். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறை சொல்கிறவங்க நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் மாற்ற மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம ஏன் வீடியோ போடணும்னா, சப்போஸ் ஒரு 10 பாயிண்ட்னா அதில் ஒரு 5 பாயிண்ட் ஆச்சும் நான் சொல்கிற விஷயம் நீங்கள் மாற்றிங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியும். அதுக்காக தான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு கோலம் போடணும். எதுக்காக நான் கோலம் போடணும்னு சொல்லிட்டு டேரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஏன் சொல்கிறேன்னா, காலையில் நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சிங்கன்னா அதனால் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் இருக்கும். அதை நான் அடுத்த வரை வீடியோவில் சொல்கிறேன். இப்போ எதனால் நான் காலைல சீக்கிரம் எழுந்து கோலம் போடணும்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் கல்யாணம் அந்த வீட்டுக்குள்ளே போகிறீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ இத்தனை வருஷமாக அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க பொண்ணு கோலம் போட்டு வந்துருப்பாங்க, இல்லை அவங்க கோலம் போட்டு வந்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்த பிறகு நீங்கள் உள் வேலை எதுவும் செய்கிறீங்க, இல்லை நீங்கள் தூங்குறீங்க, வெளியில் போய் அவங்க கோலம் போட்டிருந்தாங்கன்னா அக்கம் பக்கம் இருக்கிறவங்க பார்க்குறவங்க தான் சொல்லுவாங்க, மருமக வந்தால் கூட நீ கோலம் போடுறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதே நல்ல டைப் இருக்கிறவங்க ஒரு சில டைப் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை அவள் நைட்டு ஃபுல்லாக வேலை முடிச்சுட்டு தூங்குறா, அதனால் இப்போ நான் தான் கோலம் போட்டேன். சில பேர் நான் சீக்கிரம் இருந்துச்சுட்டு நான் கோலம் போட்டேன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கே எத்தனை பேர் வந்தாலும் நம்ம தான் செய்யணும்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவாங்க. சப்போஸ் கேட்குறவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படிலாம் விடாத, நீ தான் கோலம் போடணும், இல்லை அப்போ வந்துட்டு அவகிட்டே சொல்லிட்டு அப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் எனக்கு கிடைச்ச அகமுகத்தில் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட என்னை பற்றி யாரும் அவங்ககிட்ட குறை சொல்ல மாட்டாங்க, அவங்கள பற்றியே சொல்ல மாட்டாங்க. அதனால உங்களுக்கு கிடைச்ச மாமியார் பொறுத்து தான். அவங்க இப்போ பார்க்குறவங்க இந்த மாதிரி ஏன் மருமக வந்த பிறகு நீ கோலம் போடுறன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க சொல்கிற பதிலில் தான் இருக்குது. அதெல்லாம் அந்த பேச்சில் நமக்கு எதுக்கு, நம்ம கடமை நம்ம செஞ்சுட்டு போய்டுவோங்க. இத்தனை வருஷம் அவங்க போட்டாங்க, நீங்கள் போட்டுருங்க. காலையிலேருந்து போட்டுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போஸ் இவங்க அது பண்ணி நினைப்பாங்க, அம்மா பிறகு இப்போ வந்த பிறகு அவங்க தான் கோலம் போடுறாங்க, இவ எதுவும் போடலை, ஒன்று தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைப்பாங்க. அந்த பேச்சில் உங்களுக்கு வேணான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் காலையிலேருந்து கோலம் போட்டுக்கோங்க. உங்களை யாரும் அந்த விஷயத்தில் குறை சொல்ல மாட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தலை சீவுறது. என்னது தலை சீவுறதுன்னா ஒரு குறையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது குறை தான். நீங்கள் மற்றவங்க எப்படி சொல்லிட்டு, நான் பர்சனலாக சின்ன வயசுலேருந்தே நான் தலை சீவினா அந்த சீப்புலேருந்து முடி எடுத்துட்டுவேன். அதேமாரி இப்போ நீங்கள் தலை சீவுறீங்கன்னா மேக்ஸிமம் ரூமுக்குள்ளேயோ, ஏன்னா இப்போ எல்லார் வீட்லையும் கண்ணாடி வீட்டுக்கு ரூமுக்குள்ளே தான் இருக்கும். சில பேர் வீட்டில் தான் வெளியில் வச்சுருப்பாங்க, வெளியில ஒரு கண்ணாடி இருக்கும், வீட்டுக்குள்ளேயும் ஒரு கண்ணாடி இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு ரூம்லேயோ இல்லை ஹால்லையோ, இல்லை நீங்கள் எந்த இடத்துல கண்ணாடி இருக்கோ அங்கே சீவாமல் வெளியில் வந்து, அதாவது இப்போ நம்ம தலை சீவிட்டு போனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே அவ்வளோ முடி இருக்கும். இல்லை முடி கொட்டாதவங்களும் எப்படியாச்சும் முடி கீழே விடும். அந்த இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்து தலை சீவினா, தலை சீவிட்டு அந்த முடி சீப்பில் இருக்க முடியெல்லாம் ப்ராப்பர்ட்டி வெளில போட்டிங்கன்னா அது வந்து உங்களை வந்து குறை சொல்ல மாட்டோம். சப்போஸ் அந்த சீப்பு யார் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் தனியாக தான் சீப்பு யூஸ் பண்ணுறீங்கனாலும் சரி, அதை பார்த்தா கூட சரி உங்களை வந்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு சின்ன விஷயமா கிடையாது, கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு விஷயம் தான். அதெல்லாம் வந்து டக்குன்னு உங்களை குறை சொல்கிறாங்க. தலை சீவிட்டு முடி அப்படி வச்சுருக்க பேர் உங்கள் வீட்டில் அவங்க சொல்லிக் கொடுக்கலையா? அதேமாரி தலை சீவுறதுக்கும் சரி, நீங்கள் தலை சீவி ரூமுக்குள்ளேயோ இல்லை ஒரு ஹால்லையோ சீவிட்டு போனீங்கன்னா நீங்கள் போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க அவ்வளோ முடி இருக்கும். அப்போ பார்க்குறவங்களுக்கும் வந்து ஒரு எந்த ஃபீலும் ஆகக்கூடாது. அது உங்கள் மாமியார் மட்டும் இல்லை, மற்றவங்களும் அவங்க குறை சொல்லாமல் இருப்பாங்க. அதனால் தலை சீவுனீங்கன்னா மேக்ஸிமம் வெளியில் வந்து சீவுங்க. சீவிட்டு ப்ராப்பராக அதில் இருக்கிற முடியெல்லாம் எடுத்து வெளியில் போடுங்க. அது வந்து செகண்ட் பாயிண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது வந்து மூணாவது பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு இப்போ குளித்து முடிச்சுட்டு நம்மளோட அழுக்கு துணிலாம் இருக்கும்ல, அதை அங்கங்கே போட்டு வைக்கிறது. சொல்லப்போனால் பெட்டில் போட்டு வைக்கிறது, இல்லை சோஃபா மேலேயோ இல்லை பாத்ரூமில் அப்படியே போட்டு வருது. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் துணியும் சரி, இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க துணியும் சரி, அழுக்கு துணின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடத்துல ஒரு யானத்துலேயோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அதுக்குன்னு ஒரு பக்கெட் வச்சுருப்பீங்க, இல்லை அதுக்குன்னு ஒரு தனியாக ரூமில் எதனா வச்சுட்டு அந்தமாரி இடத்துல நீங்கள் போட்டு வச்சுருங்க. மொத்தமாக அழுக்கு துணியை தனியாக ஒரு இடத்துல வச்சுருங்க. நீங்கள் நினச்ச நேரத்தில் மற்றவங்க துணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அழுக்கு துணியும் பார்த்தா அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஏன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரிங்கன்னா அவங்க பார்த்து என்ன சொன்னாங்க, அழுக்கு துணியெல்லாம் அப்படி எப்படி அங்கங்கே கிடக்குது சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் மேலே ஒரு கெட்ட அபிப்பிராயம் வந்துடும். மற்றவங்கள்ட்டையும் அதை சொல்லுவாங்க, என்ன வெளியில் தான் அவ்வளோ பார்க்க ஸ்டில்லாக இருக்கா, வீட்டுக்குள்ளே பார்த்தா அழுக்கு துணி கூட ஒழுங்காக வைக்கணும்னு சொல்லிட்டு அது வெளியில் சொல்லிட்டு மனசுக்குள்ள அது ஒரு குறையாயிடும். அதனால் மேக்ஸிமம் உங்களோட அழுக்கு துணியும் மற்றவங்களோட வீட்டில் இருக்கிறவங்க அழுக்கு துணியும் நீங்கள் தனியாக ஒரு இடத்துல அதுக்குன்னு ஒரு தனியாக இடத்துல ப்ராப்பராக போட்டு வச்சுருக்கணும். இதுதான் தேர்ட் பாயிண்ட்டு, இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு.
4th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமையல். நீங்கள் சப்போஸ் நீங்கள் தான் சமைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து டேரெக்டாக போயிட்டு உங்களுக்கு இன்றைக்கி என்ன சமைக்கணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கேட்காதீங்க. உங்கள் மாமியார்கிட்ட போயிட்டு இன்றைக்கி என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு கேளுங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் யோகா பார்க்காதீங்க. ஏன் சொல்லுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமாக என்ன பிடிக்கும், உங்கள் ஹஸ்பண்டுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க என்ன பிடிக்கும் எது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் இப்போ சமைக்கிறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்கள் வந்து வேறு ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறத விட்டுட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு அதை சமைச்சிக்கோங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க, நாங்கள் இனிமேட்டு நான் உங்களை கேட்கல, உங்கள் அம்மா கிட்டே நான் கேட்டு சமைச்சிக்கணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நீங்கள் சொல்லிவிடுங்க. அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட இன்றைக்கி என்ன சமைக்கணும் இன்றைக்கி என்ன சமைக்கணும் உங்கள் ஹஸ்பண்டை மட்டும் கேட்காதீங்க. அவங்க என்ன வச்சுப்பாங்க, இத்தனை வருஷமாக நாம் தான் சமைச்சிட்டு இருந்தோம், இப்போ இவ வந்து அவங்கக்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதனால் எதுக்கு அந்த தேவையில்லாது. அதனால் நீங்கள் சமைக்கிற மாரினா உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட கேட்காம உங்கள் மாமியார்கிட்ட கேட்டு நீங்கள் சமைங்க. 2வது பாயிண்ட் என்னென்னா, உங்கள் மாமியார் சமைக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு இப்போ என்ன சமைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமா கேட்டுட்டு மட்டும் வராமல் சரி பூண்டு உரிச்சு கொடுக்கணும், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி கொடுக்கணுமா, வெங்காயம் தூள் உரிச்சு கொடுக்கணுமா, தேங்காய் தூவி கொடுக்கணுமா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பான வேலைலாம் நீங்கள் கேட்டு கண்டிப்பாக செய்யணும். கேட்டு மட்டும் வரக்கூடாது. அப்பையும் வந்து உங்களை வந்து இந்த மனசில் எதுவும் குறைன்னு நினைக்க மாட்டாங்க. இதுவும் வந்து முக்கியமான பாயிண்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ 5வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் எதனா பொருள் காலியாகுது அப்படின்னா நீங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாலும் சரி, இல்லை உங்கள் மாமியார் வாங்கிட்டு வந்தாலும் சரி, வீட்டில் எதனா காலியாகுதுன்னா ஃபஸ்ட்டே ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. நான்லாம் வந்து எதுவாக இருந்தாலும் நான் டைரியில் எழுதி வைப்பேன். சின்ன சின்ன பாக்கெட் டைரின்னு சொல்லிட்டு ஒன்று விற்கும், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நான் உடனே மறந்துடுவேன், எதனா நோட் பண்ணி வச்சுருவேன். அதனால் நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு எனக்கு அது பிடிக்கும், உங்களுக்கு எப்படின்னு தெரியல, நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொருள் காலி ஆகுதுன்னா அன்றைக்கே நைட்டு எதனா எழுதி வச்சுட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி காலையெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க. எதுவுமே வீட்டில் இல்லாத சுத்தமாக காலியான பிறகு சொல்லாதீங்க. கிராசரியாவோ இல்லை எப்படி சொல்கிறது, பேஸ்ட்டு, அந்த சோப்பு அந்த மாதிரி ஐட்டமோ, இல்லை சமையல் ஐட்டமோ, இல்லை பூஜை பொருள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இல்லை நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுங்க. சப்போஸ் கிச்சன்கிட்ட வந்தாலும் சரி, இந்த முக்கியமான சொல்லுவாங்க, இந்த உப்பு, புளி, எண்ணெய்லாம் அரிசி இதெல்லாம் சுத்தமாக காலியான பிறகு சொல்லக்கூடாது. அதை முன்னாடியே எப்பவுமே ஸ்டாக் வச்சுட்டு இருக்கணும். இதுவும் முக்கியமானது. வீட்டில் எதுவுமே கரெக்டாக ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆன பிறகு சொல்லாமல் முன்கூட்டியே சொல்லி வச்சு அதை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் முக்கியமான விஷயம். ஏன்னா அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, எது கேட்டாலும் இருக்குது, சுத்தமாக இல்லாத அப்போ சொல்லக்கூடாது சொல்லிட்டு எல்லாருக்குமே அந்த மைண்ட் செட் இருக்கும். இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6வது பாயிண்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுக்கு வந்து இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் பீரியட்ஸ் வரும். அப்போ வந்து நீங்கள் பீரியட்ஸ் வரப்போ அந்த டேஸில் என்ன பண்ணணும், அந்த நாள் இப்போ சில பேருக்கு 3 நாள் 5 நாள் அவங்களோட உடம்பு பொறுத்து அந்த நாளில் வரப்போ பீரியட்ஸ் வந்தப்போ நீங்கள் நம்ம உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து மேக்ஸிமம் நீங்கள் தனியாக துவச்சிக்க பாருங்கள். நீங்கள் மொத்தமாக நீங்கள் வாஷிங் மிஷினில் தான் போகிறீங்க அப்படின்னா உங்கள் ட்ரெஸ்ஸை மட்டும் என்னோட அபிப்பிராயத்தில் சொல்கிறேன், உங்கள் ட்ரெஸ்ஸை மட்டும் நீங்கள் தனியாக கையில் துவச்சிக்கோங்க. மொத்தமாக மிஷினில் அவங்க துணி கூட போடாதீங்க. அதேமாரி அந்த பீரியட்ஸ் அப்போ யூஸ் பண்ணுற துணியை வந்து ப்ராப்பராக தனியாக காய வைங்க. அந்தமாரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்க, நீங்கள் வாஷிங் மிஷினில் எனக்கு போட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டு தான் பெட்டர். என்ன கேட்டால் நான் பெட்டர் சொல்லுவேன். நான் கல்யாணம் ஆகி இது 3 வருஷம் ஆகுது. இன்ன வரைக்குமே பீரியட்ஸ் டைமில் என்னோடய ட்ரெஸ்ஸை நானே தான் துவச்சிப்பேன். நான் மிஷினில் நான் போட மாட்டேன். எதுக்கு, ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி அது வேறு, அது நான் சொல்ல விரும்பல. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக இதை மாற்றிங்கன்னா உங்களுக்கு நல்லது. சில பேர் வெளியில் சொல்ல மாட்டாங்க, நம்ம சொல்லிட்டாமல் எனக்கு பீரியட் சொல்லி நம்ம மொத்தமாக எல்லா துணியும் வாஷிங் மிஷினில் போட்டால் அவங்களும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், அது நல்லாவும் இருக்காது. அதனால் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தது வேறு, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் பீரியட்ஸ் இருக்கிறப்ப நீங்கள் கண்டிப்பாக அந்த உங்கள் துணியை நீங்கள் தண்ணியை துவைச்சிக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அதுவும் உங்கள் மேலே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் மொத்தமாக ஒன்றா தான் துவைச்சிங்கன்னா அது ஒரு மைனஸ் ஆகும். அது என்னோட விருப்பம். 7வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப முக்கியமானது தான். நான் சொல்கிற 10 பாயிண்ட்டும் முக்கியமானது தான். நீங்கள் தூங்குகிற இடத்த ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக பெட்ஷீட்லாம் போட்டு நீங்கள் பாயில் தூங்கினா சரி, பெட்டில் தூங்கினா சரி, அந்த இடத்த நல்லா க்ளீனாக வச்சுட்டு தூங்குறதுக்கு பாருங்கள். அதேமாரி 15 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 1 வாரத்துக்கு ஒரு தடவையும் அந்த பாயோ அந்த தலைக்காணி கவர் பெட்ஷீட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் க்ளீனாக யூஸ் பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பார்க்குறவங்க வெளியில் நம்ம ட்ரெஸ் பண்ணுறோம், டீசெண்டாக இருக்கும், நம்ம தூங்குற இடத்த பார்த்தோன்னா இன்னும் இந்த தூங்குற இடம் இப்படி இருக்குது, இந்த தலைக்காணி இப்படி இருக்குது, பாய் இருக்குது, பெட்ஷீட் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. நமக்கும் அது நல்லது இல்லை, ஹெல்த் கிடையாது. அதனால் நீங்கள் தூங்குகிற இடத்த ரொம்ப ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க.
8வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் சொல்கிறது தான், வீடை வந்து க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து வீடு க்ளீனாக வச்சுக்கிறது வந்து குழந்தைங்க இருக்கிறதுக்கு முன்னாடி வேறு, குழந்தை வந்த பிறகு வேறு. மேக்ஸிமம் குழந்தை வந்த பிறகும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், குப்பை சேராமல் விடுங்க. அதுதான் என்னோட பாயிண்டில் நான் சொல்லுவேன். அடிக்கடியும் வீட்டை பெருக்கக்கூடாது. நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ எப்படி சொல்கிறது, நீங்கள் குப்பை சேர விடாமல் இருந்தாலே அது வந்து வீடு க்ளீனாக இருக்கும். குப்பை எப்படி சேராமல் இருக்குன்னா, இப்போ நீங்கள் கிச்சனில் அங்கே தனியாக ஒரு கவர் போட்டு அந்த காய்கறி வெஜிடபிள் கட் பண்ணுறது அது தனியாக வந்து, இப்போ இங்கே ஹால்லனா அங்கே தனியாக ஒரு கவர் போட்டு அந்த குப்பைலாம் ஆட்டிட்டிங்கன்னா அப்பப்போ நீங்கள் எடுத்து போட்டுட்டிங்கன்னா குப்பை அந்தளவுக்கு சேராது. குப்பை சேராமல் இருந்தாலும் வீடு க்ளீனாக இருக்கும். இது எல்லார் வீட்டையும் சொல்கிறது தான், நானும் சொல்கிறேன். வீடை மேக்ஸிமம் க்ளீனாக வச்சுக்கோங்க. அதுவும் இந்த பெட்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக வீடு க்ளீனாக வச்சுக்கிறது உங்களுக்கும் நல்லது, கிட்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் நல்லது, அந்த எல்லாரோட ஹெல்த்துக்கும் நல்லது. வீடு க்ளீனாக வச்சுக்கோங்க. 9வது பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேலையை முடிக்காமல் தயவு செஞ்சு ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. ஃபோன் யூஸ் பண்ணவே வேணாம்னு சொல்லலாம். எங்களுக்குன்னு தெரியும் இல்லை, இப்போ வீட்டில் இருந்தால் மேக்ஸிமம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு என்ன வேலை இருக்கும், சமையல் வேலை இருக்கும், வீடு க்ளீன் பண்ணுறது, துணி துவைக்கிறது. துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் தான் போடுறாங்க. சப்போஸ் துணி துவைக்கிறது, துணி காய வைக்கிறது, துணி மடித்து வைக்கிறது, அந்தமாரி நிறைய வேலை இருக்கும். அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாளைக்கு இந்த டைம் ப்ராப்பரான டைமில் தான் நான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன் அப்படி சொல்லி அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம். நான்லாம் அப்படி தான் மதியம் 3 to 4 தான் வீடியோ எடுப்பேன். அந்த டைமில் தான் ஃபோன் பார்ப்பேன். காலை டைமில் மேக்ஸிமம் ஃபோனையும் பார்க்க மாட்டேன். 3 to 4 மதியம் ஃபோன் பார்ப்பேன். நைட்டில் ஒரு 1 hour 10லேருந்து 11. ஏன்னா எனக்கு 2 குழந்தை இருக்குது இல்லை, நான் வந்து குழந்தை கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் நினைப்பேன். அந்த நேரத்தில் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். அப்படியே சப்போஸ் நான் இன்னும் ஃபீடிங் கொடுக்குறப்ப ஃபோன் பார்ப்பேன் அந்த 10 நிமிஷம். அதனால் எல்லா டைம்லாம் நான் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபோன் பேசுவேன், அது எங்கள் அம்மா கிட்ட பேசுவேன், அது ஒரு 10 நிமிஷம் பேசுவேன். அதனால் நீங்கள் எல்லா டைமும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம்லலாம் ஃபோன் யூஸ் பண்ணுங்க. அதுவே ஒரு நல்ல மைண்ட் செட் கிடையாது. ஒரு நாளைக்கு இந்த டைமில் மட்டும்தான் நான் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் மைண்ட் செட் கொண்டு வாங்க. முக்கியமாக வேலையெல்லாம் முடிக்காமல் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. குறிப்பாக ஃபோன் பேசினே சில பேர் அடிச்சுங்க, அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுமாரி நீங்கள் பண்ணுறதும் உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும், ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். தயவு செஞ்சு ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், அதுக்குன்னு ஒரு டைம் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இது என்னோடய பாயிண்ட்டாக இருக்குது. 10வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து மதியம் சாப்பாடு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். மதியம் எல்லோரும் சாப்பிட்ருவாங்க, மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் வெளியில் சாப்பிட்டோன்னு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, வீட்டில் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. காலை டிஃபனும் மேக்ஸிமம் சாப்பிடுவாங்க. சில பேர் சாப்பிடாம டீ காஃபி அந்த மாதிரி குடிச்சிப்பாங்க. சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்காது. ஆனால் நைட்டில் முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, நைட்டில் எதுக்காக நான் ஹவுஸ் ஒய்ஃப் சொல்கிறேன்னா, நைட்டில் வந்து சில பேர் வந்து லேட்டாக வரேன்னு சொல்லுவாங்க, சில பேர் சீக்கிரமாக வந்துடுவாங்க, சில பேர் ஒரே டைம் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி இப்போ நைட்டு வந்து நீங்கள் தான் டிஃபன் செய்கிற மாரி இருந்தாலும் சரி, அவங்க செய்கிற மாதிரி இருந்தாலும் அவங்ககிட்ட கேட்டு எல்லாருக்கும் செஞ்சு வச்சாச்சு அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிவிடுங்க. அவங்கள வந்து போட்டு சாப்பிட சொல்லுங்கள். இல்லை நீங்கள் தான் செய்கிறீங்கன்னா எல்லாருக்கும் செஞ்சு வச்சுட்டு ஒரு ஹாட் பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுட்டு அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. நீங்கள் எல்லாமே நான் செஞ்சு வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு நீங்கள் மனு என் வேலை முடிச்சுட்டு நீங்கள் தூங்கிடாதீங்க. எல்லாருக்குமே கேட்டு இவங்க சாப்பிட்டாச்சா, அவங்க சாப்பிட்டாச்சா, அவங்களுக்குலாம் போதுமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கேட்டுட்டு தூங்க போனாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதாவது குழந்தைலாம் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களால் அதை செய்ய முடியலன்னா உங்கள் மாமியார்கிட்ட இல்லை வேறு யாருன்னு சொல்லிவிட்டு நான் ஊற்றி வச்சுட்டேன் அவங்கள வந்து போட்டு சாப்பிட சொல்லினா அவங்க வந்து செஞ்சுப்பாங்க. நீங்கள் எதுவுமே செய்யாமல் நீங்கள் மண்ணு போய் தூங்கணும்னா அதுவும் நல்லா இருக்காது. அது ரொம்ப அது வந்து நீங்கள் மண்ணு போய் தூங்குறது வந்து அது வந்து எப்படி சொல்கிறது, சாப்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கலாம், மண்ணு போய் தூங்குற அப்புறம் சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட் வந்துடும். அதனால் அதேமாரி செஞ்சு வச்சுட்டோமே சொல்லிட்டு கடமைக்குன்னு போய் தூங்கக்கூடாது. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. இது கஷ்டமாக தான் இருக்கும் குழந்தை இருந்தாலும் எல்லாத்தையும், ஆனால் நீங்கள் இதை மாற்றிக்கோங்க. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியில் நீங்கள் இருந்து நீங்கள் மாமியார் கூட இருந்தால் இந்த பாயிண்ட்லாம் மாற்றிக்கினா உங்கள் மேலே வந்து டக்குன்னு குறை சொல்லிட மாட்டாங்க யாருக்கிட்டையும். அவள் வந்து அவள் வேலையை முடிச்சுட்டு வா, அவள் வேலையை கரெக்டாக முடிச்சுட்டு தான் அவள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணுவாள், இவன் ஃபோன் பேச போவாள், குழந்தை கூட அப்படி சொல்லிடுவாங்க. வெளியில் சொல்கிறாங்களே அவங்க மனசுக்குள்ளேயே அவங்களுக்கு அந்த இது புரியும். இந்த 10 பாயிண்ட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக, ஒரு 10% உங்களை குறை சொல்லணும், ஒரு 5% கம்மியாகும் சொல்லிட்டு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் வீடியோ வந்து எனக்கு ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்டலாம். தேங்க்யூ.